திருநெல்வேலி மாநகரில் அமைந்துள்ள அருள்மிகு உச்சிஷ்ட கணபதி திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் மணிமுத்தீஸ்வரம் என்னும் திருத்தலத்தில் ஸ்ரீ மூர்த்தி விநாயகர் என்று அழைக்கப்படும் உச்சிஷ்ட கணபதி திருக்கோவில் அமைந்துள்ளது. ராஜகோபுரத்துடன் 8 நிலை மண்டபங்கள், 3 பிராகாரங்கள், கொடிமரத்துடன் கூடிய சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் உள்ள விநாயகருக்கான தனி திருக்கோவில் ஆகும். இங்கு உச்சிஷ்ட கணபதி 4 திருக்கரங்களுடன் யோக நிலையில் இடது மடியில் அம்பாளுடன் அருள்பாலிக்கின்றார். இதன் கட்டட அமைப்பு பழமையும் சுற்றுச்சுவர்களின் தன்மையும் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட திருக்கோவில் என்பதை பறைசாற்றுகிறது. சித்திரை மாதத்தில் முதல் 3 நாட்கள் அதிகாலையில் சூரிய ஒளி விநாயகர் மீது பரவும் வகையில் கட்டடக்கலை அமைந்துள்ளது. சிறப்புகள் வாய்ந்த இந்த திருக்கோவிலில் ஆவணி மாதம் வரும் விநாயகர் சதுர்த்தி விழா நேற்றைய தினம் காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதற்காக நேற்றைக்கு முன்தினம் மாலையில் அனுக்ஞை, விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, அங்குரார்ப்பணம், ரக்ஷாபந்தனம் போன்றவைகள் நடைபெற்றன. திருவிழாவின் முதல் நாளான நேற்றைய தினம் அதிகாலையில் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்திகள் நடைபெற்று யாகசாலையில் கணபதி ஹோமத்துடன் விழா ஆரம்பமாயிற்று. தொடர்ந்து உற்சவர் விநாயக பெருமானை கொடிமரம் முன்பாக சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்தனர். பின்னர் கொடிப்பட்டத்திற்கு பூஜைகள் நடைபெற்று காலை 9 மணி முதல் 10 மணிக்குள்ளாக கன்னியா லக்னத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. பின்னர் கொடி கம்பத்திற்கு அபிஷேகம் நடைபெற்று கொடிமரம் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. 10 தினங்கள் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விழாவில் காலையில் யாகசாலை பூஜைகள், சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெறுகின்றன. மாலையில் விநாயகர் மூஷிக வாகனத்தில் உலா வரும் நிகழ்வும் நடைபெற உள்ளது. சிறப்பாக வருகின்ற 25ஆம் தேதி 8ஆம் திருநாளில் மூலவருக்கு 1008 தேங்காய் அலங்காரமும், மாலையில் பச்சை சாந்தி திருவீதி உலாவும் நடைபெறும். வருகின்ற 27ஆம் தேதி ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி விழாவும் தாமிரபரணி நதிக்கரையில் தீர்த்தவாரியும் நடைபெற்று திருவிழா நிறைவடைகின்றது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் உபயதாரர்கள் செய்து வருகின்றனர்.